மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இதுவரையும் வந்து இயல் 1, 2, 3 இயல் 1, 2, 3 என 3 பகுதிகள் பார்த்துருக்கோம். இதில் இயல் 1லையும் 2லையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், புத்தக பயிற்சிகள் வரை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 1ல் ஒரு நினைவூட்டல். இதுவரை ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. நம்ம மனப்பாட பகுதி 2 இருக்குது இயல் 1ல். அந்த மனப்பாட பகுதியை வந்து நம்ம நினைவூட்டலாக ஒரு திருப்புதல் பார்க்க போகிறோம். இயல் 1 மனப்பாட பகுதி. சரி பார்க்கலாமா? ஹெட்டிங் வந்து அன்னை மொழியே. ஹெட்டிங் அன்னை மொழியே. ஆசிரியர் யாருன்னா பாவலரேறு பெரும் சித்திரனார். ஆசிரியர் பாவலரேறு பெரும் சித்திரனார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. ஏகாரத்தில் முடிந்தால் ஆச்சரியக்குறி நம்ம வைக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. எங்களுடைய அன்னை மொழியான தமிழ் மொழியானது அழகு நிறைந்த செந்தமிழ். இதில் முன்னைக்கும் முன்னை பழமைக்கும் பழமையாய் நிறைந்த நறுங்கனி. பழமைக்கும் பழமையாக இருந்த நறுங்கனி. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். முதல்ல நம்ம தமிழ்மொழி தோன்றிய இடம் என்னன்னாக்கா கன்னியாகுமரி. அதனால் அந்த கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. ஒவ்வொரு முறை நமக்கு இந்த 4 வரியும் கேட்டெல்லாம், அப்படி இல்லைன்னா 8 வரிகள் வரையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம 8 வரியும் வந்து சரியான முறையில் மனப்பாடம் செய்யணும். சரியான முறையில் மனப்பாடம் செய்து கொள்ளணும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. தென்னன் அப்படின்னா யாரு? பாண்டிய மன்னன். தென்னன்னா யாரு? பாண்டிய மன்னன். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. தென்னன் அப்படின்னா யாருனாக்க பாண்டியன். இதுவும் நமக்கு ஒன் வேர்டு உள்வினால் வரலாம். தென்னன் என்பதன் பொருள், தென்னன்னா பாண்டியன். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. திருக்குறளுக்கு மாண்புகழை கொடுத்தவளே தமிழ்மொழி. திருக்குறளுக்கு மாண்புகழை கொடுத்தவள். இன்னரும் பாப்பத்தே. பாப்பத்தேன்னா 10 பாட்டு. பாப்பத்தேன்னா 10 பாட்டு. பாப்பத்தே என்பதன் பொருள் என்னன்னா 10 பாட்டே. என் தொகையே. என் தொகைனா 8 தொகை நூல்கள். என் தொகைனா 8 தொகை. நற்கணக்கே 14 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் நமக்கு திருக்குறள் வருது. 14 கீழ்கணக்கு நூல்கள்னாக்கா 18 நூல்களை கொண்டது. அந்த 18 நூல்களும் கீழ்கணக்குன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, குறைந்த அடிகளை கொண்டது கீழ்கணக்குகள். குறைந்த அடிகளை கொண்டது திருக்குறள். 2 அடிகளை கொண்டது. அந்த மாதிரி திருக்குறள், திருக்கடிகம், ஏழாதி இந்த மாதிரி எல்லாம் குறைந்த அடிகளை கொண்டது. 4 அடிகளை கொண்டு குறைந்த அடிகளை கொண்டது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். இதில் 14 மேற்கணக்கு நூல்களும் நமக்கு இருக்குது. 14 மேற்கணக்கு நூல்கள்னாக்க மேன்மையான நூல்கள், மேற்கணக்கு நூல்கள். இது வந்து அதிக அடிகளை கொண்டது. அதனால் அதற்கு மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவோம். 10 பாட்டே 8 தொகையே. பாப்பத்தே எண் தொகையே நற்கணக்கே. பாப்பத்துன்னா 10 பாட்டு, எண் தொகைனாக்கா 8 தொகை, நற்கணக்கேன்னா 14 கீழ்கணக்கு நூல். மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. மண்ணும் சிலம்பு. சிலம்புன்னா என்னது? சிலப்பதிகாரம். மணிமேகலை சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என 5 நூல்கள் வந்து 50 காப்பியங்கள். இதில் நம்மளுக்கு சிலம்பு மணிமேகலை தொடர்ந்து வர்றது. அந்த 2மே வந்து
இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து இரட்டை காப்பியம். ஏன்னா சிலப்பதிகாரத்தை தொடர்ச்சி கதை தான் வந்து நமக்கு மணிமேகலையாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இதற்கு இரட்டை காப்பியம் என்று மற்றொரு பெயர் உண்டு. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடித்தாழ வாழ்த்துவமே. முன்னும் நினைவாள் முடித்தாழ வாழ்த்துவமே. இத்தனை பெருமைக்குரிய எங்கள் தமிழ் மொழியே, இவ்வளவு நூல்களையும் கொண்டு எங்களுக்கு பெருமையை சேர்க்கும் தமிழ் மொழியை முடித்தாழ நாங்கள் தலை தாழ்ந்து வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னை மொழியை வந்து பாவலரேறு பெரும் சித்திரனார் நமக்கு ஒரு மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதுவரை நீங்கள் இதை மனப்பாடமே பண்ணிட்டு இருப்பீங்க. இது எந்தெந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி வருது, ஏகாரத்தில் முடிந்தால் அந்த இடமெல்லாம் ஆச்சரியக்குறி வந்திருக்கும். ஏகாரத்தில் முடிந்தால் சிறப்பு அப்படின்றது நேரிசை ஆசிரியப்பா. இதனுடைய பாவகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, பாவகை நேரிசை ஆசிரியப்பா. நேர் வரிசையில் வருது நேரிசை ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவினுடைய சிறப்பு ஏகாரத்தில் முடிவது. வாழ்த்துவமே ஏகாரத்தில் முடிந்தாக்க அது ஆசிரியப்பாவுடைய சிறப்பு. அப்போ பாவகை என்னன்னா நேரிசை ஆசிரியப்பா. இந்த மனப்பாட பகுதியை இது முன்னாடி நீ எழுதி மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு ஒன் டைம் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் வந்து நீ பேரண்ட்ஸ் கையில் சிக்னேச்சர் வாங்கிட்டு ஒரு ஹோம் டெஸ்ட் எழுதி சைன் வாங்கிட்டு கொண்டு வரீங்க கிளாஸ்க்கு வர்றப்போ. இன்றைய ஹோம்ஒர்க் உனக்கு இந்த 2 மனப்பாட பகுதி தான். இந்த 2 மனப்பாட பகுதியும் நல்லா படிச்சுட்டு 2 முறை எழுதி பாருங்கள். அதில் ஒரு முறை பார்த்து எழுதுங்க, இன்னொரு முறை நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி எழுதி பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு வாங்க. அடுத்து இதே இயலில் இருக்கிற கால கணிதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இயல் 1லே வர்ற இன்னொரு மனப்பாட பகுதி காலக்கணிதம். காலக்கணிதத்தின் ஆசிரியர் யாருனாக்க கண்ணதாசன். காலக்கணிதத்தின் ஆசிரியர் கண்ணதாசன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடியே நிறைய வரிகள் கொடுத்துருக்காங்க. கடைசி நமக்கு ஒரு 10 வரிகள் மட்டும்தான் மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மாற்றம் எனது மானிட தத்துவம். மாற்றம் எனது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை. எவையெல்லாம் தீமை எவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. என்பதை அறிந்து நான் செயல்படுவேன். தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். அவர் தலைவர் மாறுவாங்க, அந்த இடத்துல தர்பாரும் மாறும். ஆனால் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். தத்துவம் மட்டும்தான் எப்பவுமே அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க. இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை இதை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்குங்க. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. உங்களுடைய வார்த்தை வந்து என்னுடைய உடம்பை தொடாது. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு. நான் தொடங்கியதற்கு நான் தான் முடிவாக இருப்பேன். இப்போ நானே தொடக்கம் நானே முடிவு. நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். நான் சொல்கிறது தான் இந்த நாட்டோடைய சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதையில் பாடல் வந்து நமக்கு 10 வரிகளை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு மாதிரி பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். மாற்றம் எனது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இந்த 2 மனப்பாட பகுதியிலையும் எந்தெந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரணும், எந்த இடத்துல அரைப்புள்ளி வருது, இது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. மனப்பாட பகுதியில் நம்மளுக்கு மதிப்பெண் குறையுதுன்னாக்க இந்த கமா, முற்றுப்புள்ளி, அரைப்புள்ளி, ஆச்சரியக்குறி இதெல்லாம் வந்து நம்ம சரியாக பயன்படுத்தியிருந்தாக்க முழு மதிப்பெண் நமக்கு கிடைச்சிரும். அப்படி நீ அரைப்புள்ளி ஆச்சரியக்குறி இந்த மாதிரி எல்லாம் போடாமல் விட்டுருந்தேன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அரை மதிப்பெண் குறைப்பாங்க. அதனால் இதில் மனப்பாட பகுதியை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது அரைப்புள்ளி இருக்கா, அரைப்புள்ளி, ஆச்சரியக்குறி இருக்கா, எந்தெந்த இடத்துல ஆச்சரியக்குறி இருக்குது, எந்த இடத்துல அரைப்புள்ளி இருக்குன்றதை சரியாக பார்க்கணும். நம்ம இந்த காலக்கணிதம் பாடத்தில் பார்த்திங்கனாக்கா அரைப்புள்ளியும் ஆச்சரியக்குறியும் இருக்குது. அன்னை மொழியில் பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து ஏகாரத்தில் முடிவதால் ஆச்சரியக்குறியில் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இப்போ இந்த 2 பாடலையும் நீ என்ன செய்கிறீங்க, நல்லா எழுதி பார்த்து
மனப்பாடம் நல்லா மனப்பாடம் பண்ணு, ஒரு இடத்துல கூட தவறு வரக்கூடாது. இந்த இடத்துல படிப்பீங்க பாரு, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, முகிழ்த்தன் வரணும். எல்லாரும் படிக்கும் போது முகிழ்ந்தன்னு படித்து தவறாக தான் எழுதுறீங்க. இப்போ அந்த இடத்துல மிஸ்டேக் பார்த்தாங்கன்னா அரை மதிப்பெண் குறைஞ்சிரும். முகிழ்த்த நறுங்கனியே உச்சரிப்பை சரியாக பயன்படுத்துங்க. சரியாக பயன்படுத்தினீங்கன்னா ஒன் டைம் பார்த்தே கூட எழுதுங்க. இன்னொரு டைம் வந்து பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு ஒரு ஹோம் டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது இந்த 2 மனப்பாட பகுதியும் இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக முடிச்சுட்டு வரீங்க. இன்னொரு முறை ரீகால் பண்ணிடலாமா? அன்னை மொழியே பாவலரேறு பெரும் சித்திரனார். அன்னை மொழியை எழுதிய ஆசிரியர் யாருனாக்க பாவலரேறு பெரும் சித்திரனார். இது ஒன் வேர்டு கொஸ்டின்லேயும் நமக்கு வந்துடும். அதுக்கடுத்து அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. தென்னன் அப்படின்னாக்கா பாண்டிய மன்னன். இது ஒன் வேர்டு கொஸ்டினில் வந்துடும். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. பாப்பத்தே என்பதன் பொருள் என்ன? ஒன் வேர்டில் வரும். பாப்பத்தேன்னா 10 பாட்டு. என் தொகையே அப்படின்றது என்ன? ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா 8 தொகை. நற்கணக்கே என்பதன் பொருள் என்னன்னாக்கா 14 கீழ்கணக்கு நூல்கள் நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இந்த கடைசி 2 வரிகளை கொடுத்துட்டு 2 மார்க் கொஸ்டினில் நமக்கு ஒரு 2 மார்க் வினாவாக வந்திருக்கு. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. பாடல் அடிகளில் வந்துள்ள காப்பியங்களை தவிர்த்து மீதமுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னும் கொஸ்டின் கேட்கலாம். மீதமுள்ள காப்பியம்னாக்க சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி. அப்படி இல்லை இப்படியே கொடுத்துட்டு நமக்கு இப்பாடல் வரிகளில் அமைந்துள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொன்னாக்க சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு 2 ஸ்டார் மாதிரி 2 போட்டு, ஒன்று சிலப்பதிகாரம் இன்னொன்று மணிமேகலை அப்படின்னு சொல்லி எழுதினேன்னா இதுக்கு 2 மதிப்பெண் உனக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த பாடல்லிருந்தே உங்களுக்கு உள்வினாக்கள் நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காலக்கணிதம் ஒரு முறை இன்னொரு முறை அந்த ரீடிங் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக உன்னால் மனப்பாடம் பண்ண முடியும். உச்சரிப்பை சரியான வரையில் பயன்படுத்தினேன்னா உனக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். காலக்கணிதம் கண்ணதாசன். அதே மாதிரி படிக்கும் போது மெய்யெழுத்துக்கள் எல்லாம் வந்து சரியான உச்சரிப்போடு படிக்கணும். காலக்கணிதம் அந்த இக்கு சவுண்டு வந்திருக்கணும். மாற்றம் எனது மானிட தத்துவம். மானிட தத்துவம் மெய்யெழுத்து உச்சரிப்பு இருக்கணும். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இப்போ நீங்கள் வகுப்புக்கு வந்த உடனே ஒரு யூனிட் டெஸ்ட்டு நடக்குதுனாக்கா கட்டாய வினால இந்த 2 மனப்பாடத்தில் ஒரு மனப்பாடம் உனக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ 3 மதிப்பெண்ணுக்கு இன்றைக்கி நீ நல்லா படிக்கிற. அதுக்கப்புறம் வந்து கட்டாய வினால இன்னொரு திருக்குறள் முடியும் குறள் வந்துடும். திருக்குறளும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், மிஸ்ஸும் ரீகால் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்போ திருக்குறளில் வந்து 5 மனப்பாட பகுதி இருக்குது. என்னென்ன பார்த்தீங்க? திருக்குறள் 5 மனப்பாடம். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னு கேட்கலாம், தறிவு என முடியும் குறள்னு கேட்கலாம். நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். அறிவு என முடியும் குறள் அல்லது தறிவு என முடியும் குறள். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க? பல்லார் பகைக்குழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். விடல் என முடியும் குறள் கேட்டிருப்பாங்க. அடுத்து கண். பண்ணெனாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண் என முடியும் குறள் கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 4th ஒன் வந்து தரும் என முடியும் குறள். அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். தரும் என முடியும் குறள். எல்லாமே முடியும் குறள் தான் உனக்கு கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடும் என முடியும் குறள். விடும் என முடியும் குறள். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இந்த 2 மனப்பாடத்தோட
மூன்றாவது இயலில் இருக்கிற திருக்குறள் மனப்பாட பகுதி 5. இந்த 5ம் வந்து முடியும் குறளாக எழுதிக்குங்க. தரிவு என முடியும் குறள், விடல் என முடியும் குறள், கண் என முடியும் குறள், விடும் என முடியும் குறள், அடுத்தது தரும் என முடியும் குறள் அப்படின்னா 5 முடியும் குறளுடைய 5 வார்த்தைகள் மட்டும் எழுதிக்கிறீங்க. அதுக்கு கீழே அதை நல்லா படிச்சுட்டு என்ன செய்றீங்க, அந்த 5 மனப்பாட குறளையும் எழுதிடுறீங்க. இப்போ வர்ற முதல் யூனிட் டெஸ்ட்டில் அந்த 5 மனப்பாட பகுதியிலேருந்து ஒரு கட்டாய வினா குறளும் இந்த 2 மனப்பாடத்திலிருந்து ஒரு கட்டாய மனப்பாட பகுதி நமக்கு பாடப்பகுதியாக வரும். அந்த தேர்வில் நீ எழுத வேண்டியது வரும். இப்போ இன்றைக்கி நீ படிக்கக்கூடியதே ஒரு 5 மதிப்பெண். இதோட நீ நல்லா படித்து எழுதி பார்த்துட்டேன்னா இந்த முதல் ஏழில் இருக்கிற புத்தக பயிற்சி பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த வகுப்பில் வந்து கொஞ்சம் முதல் ஏழில் இருக்கிற அந்த புத்தக பயிற்சிகளையும் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். மறுபடியும் நம்ம உங்களுக்கு திருப்புதலும் இப்போ வந்து நிறைய கிடைக்குது. நேரடியாக வகுப்பும் பார்த்துட்டிங்க, ஆன்லைனில் நம்ம வகுப்பு பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு திருப்புதலும் நடந்துகிட்டு இருக்கு. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி எழுதி பார்த்தீங்கன்னாக்க வர்ற முதல் யூனிட் டெஸ்ட்லேயே நல்ல மதிப்பெண் எடுத்தேன்னா உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து என்ன செய்யலாம், நல்ல தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கலாம். ஓகே மாணவ செல்வங்களே, நன்றி.